இந்த தன்மை பார்க்குறோம் இல்லையா, இந்த தன்மை பார்த்தல் வந்து முதல் கட்ட நாடி பரிசோதனையில் பார்க்கவே கூடாது. இரண்டாம் கட்ட நாடி பரிசோதனையில் மட்டும்தான் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும். முதல் இந்த தன்மையை கற்றுக்கிட்டதுனால, அதாவது துடிப்பு கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்ற மைண்டை அதை கற்றுக்கிட்டீங்க. இப்போ அதுவும் மைண்டில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சிடணும். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் பார்க்க போகிறது ஒரே ஒரு விஷயந்தான். முதல் கட்ட நாடி பரிசோதனையில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரே விஷயந்தான், துடிப்பு இருக்கா இல்லையா, அவ்வளோதான். இரண்டாம் கட்ட நாடி பரிசோதனையில் தான் அது தேவைப்பட்டா, எப்போ தேவைப்படும், எப்போ வந்து அதோடைய அவசியம் இருக்கும்னா 6 மூலகங்களுமே துடிப்பு இருக்கும்போது தான் தேவைப்படும். அது ரொம்ப ரேர் கேஸ் தான். அப்போ அந்த மாதிரி கேஸ் வரும்பொழுது, அந்த மாதிரியான கை பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் நாடியை பார்க்கும்போது தான் இப்போ மைண்டில் என்ன எடுத்துக்கணும், துடிப்பு இருக்கா இல்லையான்றதில்ல, தன்மை, துடிப்போட தன்மை குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா. ஸோ அந்த மைண்டை வந்து அந்த மைண்டை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். முதல் கட்டம் பார்க்கும்போது துடிப்பு இருக்கா இல்லையான்றதையும், இரண்டாம் கட்ட நிலைக்கு வர வேண்டிய சூழல் வரும்போது தன்மை குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிற இரண்டாம் நிலையிலையும் நம்ம வந்து சரியாக வரும். ஸோ இந்த மைண்ட் செட்டப் வந்து குழப்பம் இல்லாமல் ஒரே விஷயத்தில் சரியாக இருந்தோம்னா நாடி பார்க்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம முதல் கட்டம் பார்க்கும்போதே, முதல் கட்ட பரிசோதனையிலேயே துடிப்பு இருக்கும்போது ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுவோன்னா, கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா ஒரே அடியாக பார்த்துடலாம். இதெல்லாமே என்ன பண்ணுவோன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி மூலகத்தோடைய டிஸ்டர்ப் பண்ணி, அதாவது மூலகங்களை மைண்டில் வச்சுக்கிறோம் இல்லையா கவனத்தில், அதில் வந்து குழப்பங்கள் வந்துடும், மறந்து போயிடும். ஸோ நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னா படிப்படியாக போவோம், நிதானமாக செய்வோம், எந்த அவசரமும் இல்லை. ரொம்ப நேரம் ஒன்றும் கிடையாது. அரை மணி நேரம் அலோபதி டாக்டர்ஸ் மாதிரி சும்மா உட்கார வச்சு வெட்டியாக டைம் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. லேப் ரிப்போர்ட்ஸை வச்சுட்டோ இல்லை சித்தஸ்கோப் வச்சுட்டு நாடி தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம நிதானமாகவே பார்ப்போம், மிக சரியாக பார்ப்போம். அந்தந்த ப்ரொசீஜரோடு பார்த்தோம் அப்படின்னா நாடி பார்த்தல் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கைவசப்பட்டுரும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம சிகிச்சை முறைகளையும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரி, நாம் இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம் அதை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். நாளையிலேருந்து இதை நாடி பார்த்தலுடைய அடுத்த நிலை சிகிச்சை முறையை பற்றிய மூலகங்கள், அதாவது நாளைக்கு வந்து நாளையிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிகிச்சை முறைகள். இந்த மூலகங்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த ஒற்றை 2 3 மூலகங்கள் புள்ளி தேர்வு, அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, அந்த மூலகங்களுடைய சுழற்சியும், அந்த சுழற்சியில் வந்து ஒற்றை மூலகம் அப்படின்னா எந்த மாதிரியான புள்ளி தேர்வு எடுக்கணும், இரட்டை மூலகம்னு போது அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து நாளையிலேருந்து பார்க்கணும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாடியுடைய நாடி பார்த்தல் முறை, அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எதற்காக நாடி பார்த்தல் முறையை நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிற அதாவது சிகிச்சை நோயறிதல் 2 முறைகளில் நாடி தான் பிரதானமான ஒரு விஷயம். அதுதான் வந்து ஒரு மருத்துவத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த நாடி பார்த்தல் முறையில் வந்து நாடியோடைய மூலகங்கள் அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத, மூலகங்கள்லாம் என்ன, அதாவது பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் நாடி அப்படின்னு வரும்போது அந்த மூலகம் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாடோடு நம்ம அணுகணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 6 லொக்கேஷன் இருக்குது நாடி நம்ம கையில் வலது கை இடது கை ரெண்டுத்தையும் சேர்த்து 6 இடங்கள் இருக்குது. 6 இடங்களில் இருக்கிற மூலகங்களுடைய அமைவிடங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாடி எங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்கு, அந்த பள்ளம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அந்த விரலை எப்படி கரெக்டாக வச்சு அந்த விரல் வழியாக எப்படி நாடியை வந்து பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். எந்த விரல் வந்து நாடி பார்க்குறதுக்கான உகந்த ஒரு விரல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த விரலை பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அழுத்தம் வந்து எவ்வளோ டீப்பாக போகணும், அழுத்தும்போது எந்தெந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஆழமாகவும் அழுத்திடக்கூடாது, கவனத்தை தான் உள்நோக்கி கூர்மையாக கொண்டு போகணும். விரல் போகிற லாபகம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும், ரொம்ப என்ன சொல்கிறது, மிருதுவாக போகணும். ரொம்ப வேகமாக அழுத்தணும் அப்படின்னா நாடியோடைய குரல் வலையை போய் அழுத்திடுவோம். அதனால் நாடி பிரிஞ்சு விரலோடைய 2 சைடில் வந்துடும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அந்த அழுத்தி பார்க்குற முறைக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, துடிப்பு இருக்கா இல்லையா. துடிப்பு இருந்தால் அந்த மூலகத்தை மைண்டில் கவனத்தில் வச்சுக்கணும். துடிப்பு இல்லாத மூலகத்தை மைண்டில் வச்சுக்கிறதும், துடிப்பு இருக்கிற மூலகத்தை தள்ளி விடுறதும், அதாவது கவனத்தை எடுத்துக்காமல் இருக்கிறத மாதிரியான மூலக தேர்வை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து ஒற்றை மூலக புள்ளி தேர்வு, இரட்டை மூலகம் புள்ளி தேர்வுக்கான ஒற்றை மூலகம், இரட்டை மூலகம், 3 மூலகம், 4 மூலகம், 5 மூலகங்கள், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இறுதியாக 2ஆம் கட்ட நாடி பரிசோதனையை பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மூலகங்களுமே துடிப்பு இருந்தால்
ஏன்னா துடிப்பு இல்லைனா தானே நம்ம மூலகங்களை கவனத்தை எடுத்துக்கிறோம். அப்போ 6 மூலகங்களுமே துடிப்பு இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கான பாடமாக நம்ம பார்த்தோம். ஸோ 6 மூலகங்களுமே துடிப்பு இருந்தால் அதோடைய தன்மை, நாடியோடைய தன்மை குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து நாடியை அணுகணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நாடியை பற்றின இத்தனை விஷயங்கள் பார்த்துட்டோம். நாடியை எப்படி பார்க்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு. இனி மைண்டில் நீங்கள், அதாவது இனி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது மக்கள்கிட்டேருந்து ஒற்றை மூலகமாக. இப்போ இவருக்கு ஒற்றை மூலகம் மட்டும், ஒரு மூலகத்தில் மட்டும்தான் இப்போ துடிப்பு இல்லை. இப்போ இவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டியது ஒரு மூலகத்துக்கான புள்ளி தேர்வு அப்படிங்கிறத இனி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்படி தான் நீங்கள் பேசிக்கணும். அந்த உயிரோடு இப்படி தான் பேசணும். இன்னொரு பேஷண்ட் பார்க்குறீங்களா, அவங்க கையில் பாருங்கள் 2 மூலகத்தில் துடிப்பு இல்லை, மைண்டில் வச்சுருக்கீங்க. அப்போ இந்த பேஷண்ட்டுன்னு சொல்லாதீங்க, ஹீலிங். இந்த ஹீலிக்கு 2 மூலகங்கள் மூலகத்தை தான் புள்ளி தேர்வுக்கான 2 மூலகங்களை உடல் நமக்கு அறிவிச்சிருக்கு. அப்போ இவருக்கு இந்த 2 மூலங்களை இணைக்கிற புள்ளி நம்ம கொடுக்கணும், சிகிச்சை கொடுக்கணும். இவங்க அதுக்கானவர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 3 பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3 மூலகங்கள் சார்ந்த புள்ளி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். இவர் இன்னும் நிறைய பார்க்குங்க, 4 மூலங்கள் பார்த்தா அப்பா இவருக்கு 4 மூலகங்கள் இணைகிற புள்ளி தேர்வை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அப்போது அவருக்கு மிக சரியாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு. ஓகே, இவருக்கு 4 மூலகங்களா அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியோட பாருங்கள். இப்போ 5 மூலகங்களுமே துடிக்கலன்னா இவருக்கு எல்லா மூலகங்கள்லையும் இணைகிற புள்ளியை சரியாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும். இப்போ இன்னும் நிறைய ரேர் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 மூலகங்களுமே துடிக்குது. அப்போ இதோடைய தன்மை என்ன, அப்போது இது குறைவாக துடிக்குதா அதிகமாக துடிக்குதா அப்படிங்கிற 2ஆம் கட்ட நாடி பரிசோதனையை சரியாக பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாடை அதில் கொண்டு வாங்க. ஸோ இப்படி நாடி பார்த்தல் முறையில் மிக மிக பொறுப்புணர்வோடு நீங்கள் நாடி பார்த்துட்டே வந்தீங்கன்னா நாடி பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதே சமயத்தில் பல விஷயங்கள் இந்த நாடி உங்களுக்கு கற்றுத்தரும், நிறைய விஷயங்கள் கற்றுத்தரும். எப்படி உங்களோட நுட்பத்தை, உங்களுடைய கவனத்தை கூர்மையாக்கும். இந்த கவனத்துடைய கூர்மை எல்லா வேலையிலும் எல்லா செயல்கள்லையும் உங்களுடைய அன்றாட பணிகள் எல்லாத்துலேயுமே கவன கூர்மையை ஒழுங்குபடுத்தும். இப்போ நாடி பார்த்தல் அப்படிங்கிறது சிகிச்சை, குணமாக்குறது, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நிறைய விதத்தில் பயன்படும். நிச்சயமாக எல்லாத்தையுமே நுட்பமாக அணுகிற ஒரு கூர்மை தன்மையை இந்த 5 புலன்களுக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது நாடி பரிசோதனை. இதனால தான் திருவள்ளுவர் நாடி பரிசோதனை பார்க்க தெரியாத வைத்தியன் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா அந்த நுட்பத்தன்மை, கூர்மை, நுண்ணறிவு இதெல்லாம் வைத்தியனுக்கு மிக மிக முக்கியமான குவாலிட்டிஸ். ஸோ அந்த குவாலிட்டிஸ் இல்லாதவன் இதை பார்க்க தெரியாதவன் அந்த குவாலிட்டிஸை இழந்துட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அது இல்லாதவனுடைய சிகிச்சை முறை அந்த ஆரோக்கியமாகவே இருக்காது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நுண்ணறிவையும் நுட்ப அறிவையும் இழந்தவன் வைத்தியனாகவே இருக்க முடியாதுன்றதுனால தான் அவர் இன்றைக்கி அப்படித்தானே இருக்குது. மரபொழி மருத்துவர்கள் எல்லாருமே இன்றைக்கி அப்படி தான் இந்த நுண்ணறிவு நுட்பறிவு திருவள்ளுவர் சொல்கிற இந்த 2 விஷயத்துமே இல்லாததுனால தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்தே அடித்தளம் போடும்போது ஸ்ட்ராங்காக போடும், நுண்ணறிவோட அணுகுவோம். இது நம்மளுடைய எல்லா பணிகள்லையுமே பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட நாடி பரிசோதனை முறையை நாடி பார்த்தல் முறையை உடைய வகுப்பு இந்தியோட நிறைவடைந்து நாளை மூலகங்களை கோர்க்கிறது எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத நம்பா. நன்றி.